உணர்ச்சி பிழம்பான பாரதியாரை, ஆவேசமான பாரதியாரை, உருக்கமான பாரதியாரை, கோபமான பாரதியாரை பார்க்கணும் அப்படின்னா அவருடைய கவிதைகளுக்கு நீங்கள் போகலாம். ஆனால் அவருடைய அறிவினுடைய வீச்சு தெரியணும்னா, அவருடைய விஷய ஞானம் தெரியணும்னா, நாம் அவருடைய சுவாமி விவேகானந்தர் என்பவர் ரொம்ப அழகாக ஒரு புதுமையான பாணியில் செதுக்கியிருக்காருன்னு சொல்லணும். அவர்தான் இந்த தேசிய இந்த விடுதலை போராட்ட அந்த பணியோட ஆன்மீகத்தையும் கலந்து ஒரு புது பாணியை உருவாக்குறார். அதனால் ஈர்க்கப்பட்ட பலரில் பாரதியாரும் ஒருவர். அந்த பாரத மாதா அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட், அந்த ஐடியாலஜி, அதை தமிழகத்தில் பிரபலப்படுத்திய ஒரு முன்னோடி என்று பாரதியாரை நம்ம சொல்லலாம். அண்மையில் அமரன் திரைப்படத்தில் கூட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இராணுவ வீரர்கள், எல்லாருக்குமே தமிழ் தாய்மொழி இல்லை, ஆனால் எல்லோருமே அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற அந்த வரியை சொல்கிறாங்க. அவங்களுக்கும் கூட மெய்சிலிர்ப்பு ஏற்படுது. அப்படின்னா அவருடைய இந்த மனுஷனுக்கு எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும்? இவர் தமிழ் இலக்கியம், தமிழ் மொழியோடு சம்மந்தப்பட்டவர் தானே. இவருக்கு எப்படி அறிவியல் விஷயங்கள் எல்லாம் தெரிகின்றது? இவருக்கு எப்படி வரலாறு தெரிகின்றது? இவருக்கு எப்படி தொழில்துறை, பொருளாதாரம், இந்த துறைகள் பற்றின புரிதல் இருக்குது என்பதையெல்லாம் படிக்க வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். கொள்ளை இன்பம். பாரதியார் என்னும் பெருங்கவிக்கு அறிமுகம் தேவையில்லை. அவருடைய ஆன்மீக பார்வையும் கோணத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய ஆவணப்படமா சக்திதாசன் வெளியாயிருக்கு. இந்த சக்திதாசன் ஆவணப்படத்துக்கு கதை, திரைக்கதை எழுதியிருக்கிறது பாரதியாருடைய எள்ளு பேர நிரஞ்சன். அவர்கிட்ட இந்த ஆவணப்படம் பற்றியும் பாரதியாருடைய ஆன்மீக பார்வை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நான் சொன்ன மாதிரி பாரதியார் சக்திதாசன் அப்படிங்கிற ஒரு பெயரோட இந்த ஆவணப்படம் வெளியாயிருக்கு. பாரதியாருக்கு எவ்வளவோ பெயர்கள் இருக்கு. சக்திதாசன் அப்படிங்கிற ஒரு பெயர் இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெயரா சொல்லலாம். ஸோ இந்த பெயர், அவருடைய ஆன்மீக புரிதல், இதை பத்தி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். சக்திதாசன் என்பது பாரதியாருடைய பல புனை பெயர்களில் ஒன்று. சக்திதாசன் அப்படிங்கிற பெயரில் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஷெல்லிதாசன், அப்புறம் காளிதாசன், அப்புறம் இந்த மாதிரி நிறைய புனைப்பெயர்கள் அவருக்கு உண்டு. அதில் ஒரு பெயர் தான் இந்த சக்திதாசன் என்கின்ற ஒரு புனைப்பெயர். அந்த புனைப்பெயரே இந்த ஆவணப்படத்துக்கான ஒரு டைட்டிலாக நாங்கள் தெரிவு பண்ணோம். ஏன் இந்த ஒரு டைட்டில் அப்படின்னா, இதுதான் இந்த பழத்தினுடைய சாரத்தை ஒரே வார்த்தையில் மக்களுக்கு சொல்லக்கூடியதாக நாங்கள் உணர்ந்தோம். ஏன்னா பாரதியாருடைய மார்க்கம் சாக்தம் அப்படிங்கிற மார்க்கம். சாக்தம் அப்படிங்கிறது சக்தி வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம். அவர் ஒரு அவருடைய என்ன சொல்கிறது, ஆன்மீகம் என்பது ரொம்ப பறந்து விரிந்தது, ஒரு எல்லைக்குள்ளே உட்பட்டது கிடையாது. அவர் எல்லா மதங்களையும் எல்லா சமயங்களையும் அரவணைத்த ஒருவர். ஆனால் அப்படி அரவணைத்தாலும் எல்லோருக்கும் ஒரு தனித்தனி பாதை, ஒரு அணுகுமுறை என்பது இருக்கும். அந்த பாதையில் போய் தான் நாம் இறைவனை அடைதல் என்பது இருக்கும். அந்த விதத்தில் பாரதியாருக்கு இந்த மார்க்கம் சாக்தமாக இருந்திருக்கு. அவருக்கு அது ரொம்ப பிடித்த மார்க்கமாக இருந்திருக்கு. அதனால தான் அவர் தன்னுடைய படைப்புகளில் பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள் காளி மேலே, அதுக்கப்புறம் பராசக்தி மேலே. பராசக்தி என்பது கூட லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி அப்படிங்கிற அந்த முப்பெரும் தெய்வங்களினுடைய ஒரு கூட்டணி தான். இவங்க மேலே நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறத நாம் பார்க்கலாம். இதை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆவணப்படம். இது ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டக்கூடிய ஒரு ஆவணப்படம் பாரதியாரினுடைய இந்த அனுபவத்தை என்பதனால தான் இந்த ஆவணப்படத்துக்கு நாங்கள் சக்திதாசன் அப்படிங்கிற அந்த பெயரை வச்சோம். பாரதியாருக்கு பல முகங்கள் இருக்குது. சுதந்திர போராட்ட வீரர், எழுத்தாளர், கவிஞர், இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேர் நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவருடைய ஆன்மீக புரிதல் அப்படிங்கிறது இன்னும் பல பேரை போய் சேரலையோ, இன்னும் சரியான புரிதல் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஏதாவது ஒரு குறை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? நிச்சயமாக உணர்ந்திருக்கேன். அவருடைய அந்த சமூக அக்கறை, அந்த ரௌத்ரம், அப்புறம் அவருடைய அழகான அந்த உத்வேகம் அளிக்கக்கூடிய கவிதைகள்,
இவை கவனம் பெற்றதை தாண்டி அவருடைய ரொம்ப அழகான, அரிதான, ரொம்ப சுவையான ஆன்மீக படைப்புகளுக்கு வந்து போதிய வெளிச்சம் கிடைக்கல, போதிய கவனம் பெறல அப்படின்னு சொல்லணும். ஆனா, அதையும் கொண்டு சேர்க்க வேண்டியது ஒரு முக்கியமான கடமையும் கூட. ஏன்னா, அந்த ஒரு முகமும் எல்லா தரப்பினருக்கும் போய் சேரணும். இப்போ அவருடைய ஆன்மீகம் வந்து ஒரு தனி துறை கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும். அவருடைய அந்த இலக்கிய வெளிய நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய தேசிய பாடல்களிலும் ஆன்மீகம் இருக்கும். அவருடைய இயற்கை வர்ணனை பாடல்களிலும் ஆன்மீகம் இருக்கும். ஏன் காதல் பாடல்களிலும் கூட ஆன்மீகம் இருக்கும். "போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே கண்ணம்மா" அப்படின்னு ஒரு காதல் பாடல்ல அவர் பாடுறார். அதனால அவரை முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அவருடைய ஆன்மீக புரிதல் என்பது என்ன அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அவருடைய தேசியத்திலும் ஆன்மீகத்தை வந்து நாம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து "மாகாளி பராசக்தி ரஷ்ய நாட்டின் மீது கடைக்கண் வைத்தாள்" அப்படின்னு ஒரு பாடல் பாடுறார். 1917ல் ரஷ்யன் ரெவல்யூஷன் நடக்குது. ஜார் அப்படிங்கிற அந்த கொடுங்கோல் மன்னனுடைய ஆட்சி வந்து கவிழுது. அந்த மக்களாட்சி அப்படிங்கிற அந்த ஒரு புது விஷயம் அப்போ தான் உதயமாகி கொண்டிருந்த காலம். இதை பாரதி வந்து ஒரு வரலாற்று ஆவணமா ஒரு கவிதையில எழுதுறாரு. அப்போ அவர் என்ன எழுதுறாருன்னா, பராசக்தி வந்து ரஷ்ய நாட்டின் மீது கடைக்கண் வைத்தாள் அப்படின்னு அந்த ஒரு தேசிய, ஒரு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வுக்கு ஒரு ஆன்மீக ஒரு டச் கொடுக்குறாரு. அதனால அவரை வந்து முழுமையாக புரியணும் அப்படின்னா, அவரை வந்து முழுமையாக தரிசிக்கணும் அப்படின்னா, அவருடைய ஆன்மீக புரிதல் நமக்கு நிச்சயம் தேவை. இப்போ வந்து சொல்லியிருந்தீங்க ஆன்மீக புரிதல் வந்து கண்டிப்பா நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து பாரதியாருடைய எள்ளுப்பேரனாக இருந்தாலும் இந்த ஒரு கதைக்காக நீங்க ஒரு சில ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்களா, ரிசர்ச் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு என்ன விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு? இப்படியெல்லாம் வந்து இருந்திருக்கா, இப்படியெல்லாம் புரிஞ்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த மாதிரி உங்களை ஆச்சரியப்படுத்துச்சு? ஆ, நல்ல கேள்வி. ஆ, இந்த ஆவணப்படத்துக்காக வந்து நிறைய ஆய்வு செய்ய வேண்டியிருந்தது. கதை, வசனம் இவற்றை எல்லாம் தாண்டி இந்த படத்துக்கான ஆய்வு பணியிலும் வந்து நான் வந்து பணியாற்றியிருக்கேன். நிறைய கட்டுரைகள் அவருடையது படிக்க நேர்ந்தது, அரிய கட்டுரைகள். அப்புறம் பல பாரதி அறிஞர்கள் எழுதிய கட்டுரைகளையும் நான் வந்து படித்தேன். திரு ஸ்ரீரங்கம் மோகனரங்கன் என்பவர் எழுதிய பாரதியின் சாக்தம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொடரை நான் வந்து படித்தேன். அது எனக்கு நிறைய திறப்புகளை வந்து கொடுத்தது. அப்புறம் வந்து ராமகிருஷ்ணா மடம் அவங்க வந்து விவேகானந்த பாரதி அப்படிங்கிற ஒரு நூல் தொகுதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து படித்தேன். எந்த அளவுக்கு வந்து சுவாமி விவேகானந்தர் பாரதியாரை வந்து ஆட்கொண்டு இருக்கிறார், எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் செலுத்தியிருக்கார் அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. அதை வந்து படிக்க 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 என்ன ஒரு விஷயம் வந்து ஒரு புல்லரிப்பாக இருந்தது அப்படின்னா, நம்முடைய தேசிய விடுதலையை வந்து சுவாமி விவேகானந்தர் என்பவர் வந்து ரொம்ப அழகாக ஒரு புதுமையான பாணியில் வந்து செதுக்கியிருக்காருன்னு சொல்லணும். அவரை வந்து ஒரு வீரத்துறவியாக மட்டும் நாம் பார்க்கக்கூடாது, நவீன இந்தியாவின் சிற்பிகளில் ஒருவராகவும் நாம் சுவாமி விவேகானந்தரை பார்க்கணும். அவர்தான் இந்த தேசிய, இந்த விடுதலை போராட்ட அந்த பணியோட ஆன்மீகத்தையும் கலந்து ஒரு புது பாணியை உருவாக்குறார். அதனால் ஈர்க்கப்பட்ட பலரில் பாரதியாரும் ஒருவர். அதற்கும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த பிரபலமான அந்த வாசகம், அது வந்து வங்காளத்தில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்பவர் எழுதிய ஒரு நாவலில் வரக்கூடிய ஒரு கவிதை வரி. அது பின்னாளில் 1905, 6 அந்த காலகட்டத்தில் சுதேசிய இயக்கம் வந்து நம்முடைய பாரத நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை வந்து உண்டாக்கியது. அந்த சுதேசிய இயக்கத்தோடைய ஒரு முதன்மையான ஒரு முகமாக தமிழகத்தில் பாரதி, வஉசி போன்றவர்கள் வந்து இயங்கியிருக்காங்க. அந்த பாரத மாதா அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட், அந்த ஐடியாலஜி, அதை வந்து தமிழகத்தில் பிரபலப்படுத்திய ஒரு முன்னோடி என்று பாரதியாரை நம்ம சொல்லலாம். அந்த ஒரு சிந்தனையை வந்து தமிழக மக்கள்கிட்ட தன்னுடைய எளிய பாடல்களால், சொல்லப்போனால் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய அந்த வந்தே மாதரம் பாடலை தமிழில் 2 முறை பாரதி வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். அதனால் அதை பரவலாக கொண்டு சேர்த்தவர் பாரதி. என்ன எனக்கு ஆச்சரியம் அப்படின்னா, அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில் சுதந்திரத்தை முடுக்கி விடுறதுக்கு, ஏன் அவங்களுக்கு ஆன்மீகத்தை வந்து இந்த தேசிய பணியோடு இணைக்கணும் என்று தோன்றியிருக்கு அப்படிங்கிற அந்த தேடல் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க வச்சது, தெரிஞ்சிக்க வச்சது. ஏன்னா நம்ம நாட்டினுடைய ஒரு ஆதார ஸ்ருதியாக இருக்கிறது அந்த ஆன்மீக உணர்வு தான்.
நம்ம எல்லாவற்றையும் கடவுளாக பார்த்தோம். அதே போல் இந்த நாட்டையே ஏன் கடவுளாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் நம்ம நாட்டை வந்து பாரத மாதா அப்படின்னு உருவகப்படுத்துறது. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சிலிர்ப்பாக இருந்தது. எப்படி அவங்க வந்து இந்த மாதிரி யோசித்து தன்னுடைய வாழ்க்கையையும் தமிழையும் அதற்காக அர்ப்பணிச்சிருக்காங்க பாரதியார் போன்றவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு இந்த பாரதியாருடைய ஆன்மீக பக்கம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு ரிசீவ் பண்ணும்போது? புதுசாக இருந்தது, ரொம்ப ஆர்வமாக இருந்தது. முதல்ல இதை வந்து பாரதியார் ஒரு பிரபஞ்ச கவி அப்படின்னு பண்ணலான்னு தான் யோசித்தோம். அதுக்கப்புறம் நிறையா பிரெயின் ஸ்டார்மிங் நடந்தது. நிறையா உரையாடல்கள், நிறைய விவாதங்கள் நடந்து நடந்து இதை வந்து நாங்கள் ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்தோம். இது எளிதில் நடக்கலை இந்த விஷயங்கள் எல்லாம். இதற்கு நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது, நிறைய படிக்க வேண்டியிருந்தது, காத்திருக்க வேண்டியிருந்தது. அப்புறம் திடீரென்று ஒரு கணத்தில் பாரதியாருடைய ஆன்மீக பார்வை, சக்திதாசன் அவருடைய அந்த பரிமாணத்தை சொன்னால் என்ன, அதை வந்து நாம் வந்து நேயர்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் என்ன, ஒரு தொட்டு காமிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 சிட்டிங்க்கு அப்புறம் தான் வந்து மலர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நாங்கள் வந்து கருவிகள் தான். இதை வந்து எல்லாம் வல்ல இறைவன் அப்புறம் பாரதியாரே வந்து வழிநடத்தி கொண்டு போனார் என்று சொல்வது தான் வந்து உண்மை. அவருடைய இந்த முகத்தை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு ஊடகமாக தான் நாங்கள் வந்து எங்களை கருதி கொள்கிறோம். பாரதியாருடைய ஆன்மீக முகம் அப்படிங்கிறது இன்னும் பலரும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி வேற எந்த விஷயம் வந்து இன்னும் அவரை பற்றின புரிதல் வந்து இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இப்போ பாரதியார் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வருவது அவருடைய கவிதைகள் தான். அதில் தவறில்லை. ஏன்னா அவருடைய முதன்மையான முகம் அவருடைய கவி முகம் தான். ஆனால் அவருடைய அந்த இலக்கிய படைப்புகள் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கவிதைகள் மட்டும் எழுதலை, கதைகள் எழுதியிருக்காரு, கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காரு. தமிழ் இதழியல் வரலாற்றில் முதலாக கார்ட்டூன்கள், அதாவது கருத்து சித்திரங்கள் என்பதை அறிமுகம் செய்தவரும் பாரதியார் தான். அற்புதமான பேச்சாளர், நல்ல பாடகர், இந்த மாதிரி பல முகங்கள் அவருக்கு இருக்குது. எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, நிறைய பேர் அவருடைய கவிதைகளை மட்டும் படித்து அப்படியே நிறுத்திக்கிறாங்க. அவருடைய கட்டுரைகளையும் நீங்கள் படிக்கணும். ஒரு உணர்ச்சி பிழம்பான பாரதியாரை, ஆவேசமான பாரதியாரை, உருக்கமான பாரதியாரை, கோபமான பாரதியாரை பார்க்கணும் அப்படின்னா அவருடைய கவிதைகளுக்கு நீங்கள் போகலாம். ஆனால் அவருடைய அறிவினுடைய வீச்சு தெரியணும்னா, அவருடைய விஷய ஞானம் தெரியணும்னா நாம் அவருடைய கட்டுரைகளை படிக்கணும். இந்த மனுஷனுக்கு எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும்? இவர் வந்து தமிழ் இலக்கியம், தமிழ் மொழியோடு சம்மந்தப்பட்டவர் தானே. இவருக்கு எப்படி அறிவியல் விஷயங்கள் எல்லாம் தெரிகின்றது? இவருக்கு எப்படி வந்து வரலாறு தெரிகின்றது? இவருக்கு எப்படி வந்து தொழில்துறை, பொருளாதாரம், இந்த துறைகள் பற்றின புரிதல் இருக்குது என்பதையெல்லாம் படிக்க படிக்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் வந்து சென்ற வருடம் வந்து ஒரு புத்தகம் எழுதினேன். பாரதியாருடைய சுதேச கீதங்கள். முதல் கட்டமாக அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 15 சுதேச கீத பாடல்களுக்கு நான் வந்து உரை எழுதியிருக்கேன். அவருடைய புதிய ஆத்திச்சூடிக்கும் விளக்க உரை எழுதியிருக்கேன். இந்த சுதேச கீதங்களுக்கான உரை எழுதும்போது நிறைய அவருடைய படைப்புகளை படிக்க வேண்டியிருந்தது, குறிப்பாக கட்டுரைகள். அதை படிக்கும்போது தான் என்ன தெரிஞ்சுதுன்னா, இந்த மனுஷனுக்கு வந்து அந்த பத்திரிகை துறையில் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருந்திருக்கு. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் கிடையாது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போது பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது. வெள்ளிப்பனி மலையின் மீதுலவுவோம்னு நீங்கள் கப்பலோட்டிய தமிழன் படத்தில் அந்த பாடல் கேட்டிருப்பீங்க. அது உண்மையில் தொடக்கம் இல்லை, அந்த பாடலுக்கு பல்லவி கிடையாது. அந்த பாடலுடைய பல்லவி பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவாருங்கிற அந்த பாடல். அதில் வந்து அவருடைய விஷனை நீங்கள் பார்க்கலாம். நம்ம வருங்கால இந்தியா, சுதந்திர இந்தியா எந்தெந்த துறைகளில் முன்னேறணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக அவர் சொல்கிறார். ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் எப்படி உறவு இருக்கணும், ஒரு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பிற நாடுகளுக்கும் எப்படி உறவு இருக்கணும், எந்தெந்த பொருட்களை வச்சு நாம் வணிகம் செய்யணும், எல்லாமே சொல்கிறார். எந்தெந்த துறைகளில் நாம் முன்னேறணும். அதாவது இப்போ நாம் வந்து சமீபத்தில் சந்திரயான் அப்படிங்கிற அந்த விண்கலத்தை அனுப்பினோம். அதை பற்றியெல்லாம் அவர் அன்றைக்கே பேசிட்டார். அதை பற்றி உரை எழுதும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பாடலில் நாம் வந்து நிறைய சுரங்கங்கள் அமைக்கணும், நாடு முழுக்க நிறைய நமக்கு உலோகங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து தோண்டி எடுத்து அதை வந்து ஏற்றுமதி பண்ணோன்னா நம்ம நிறையா பொருள் ஈட்டலான்னு சொல்கிறார்.
அதை வந்து வலுப்படுத்துகிற மாதிரி ஒரு கட்டுரையை நான் படித்தேன். தொழில்கள் அப்படிங்கிற தலைப்பிட்ட அவருடைய கட்டுரை இந்தியா பத்திரிகையில். அதில் வந்து ஒரு எம்பிஏ படித்த ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் மாதிரி நம்ம நாட்டில் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த ஊர்களில் வந்து எந்தெந்த உலோகங்கள் அதிக அளவில் விளைகின்றது, எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவு தோண்டினா நீங்கள் இந்த உலோக சுரங்கங்களை அமைக்கலாங்கிற ஒரு பட்டியலை அவர் தரார். தங்கம் எங்கே கிடைக்கிறது, செம்பெங்கே கிடைக்கிறது, உருக்கு எங்கே கிடைக்கிறது, அதே போல் துத்தநாகம் எங்கே கிடைக்கிறது, ஜிப்சம் எங்கே கிடைக்கிறது, இப்படி சொல்லிகிட்டே போகிறார். அலுமினியம் எல்லாமே சொல்கிறார். சென்னைக்கு பக்கத்தில் அலுமினியம் கிடைக்கிறது அதிகமாக, இங்கேயே நீங்கள் வந்து அதை வந்து சுரங்கம் அமைச்சா, ஒரு ஆலை அமைச்சா இங்கேயே நாம் விமான பாகங்களை தயாரிக்கலாமேன்னு அவர் சொல்கிறார். சேலத்தில் வந்து நீங்கள் உருக்காலை அமைக்கலாம், அங்கே பக்கத்தில் நிறையா அந்த உலோகங்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறார். பின்னாளில் காமராஜர் அவர்களுடைய ஆட்சியில் சேலமில் நாம் உருக்காலை அமைக்கிறோம். இதை தீர்க்க தரிசனமாக அவர் அன்றைக்கே சொல்கிறார். இந்த மாதிரி பற்பல ஆச்சரியங்கள் அவர்கிட்ட இருக்குது. அறிவியலில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்கார். வால் நட்சத்திரம் ஒன்று சாதாரண அப்படிங்கிற அந்த வருஷத்தில் வந்திருக்கு. தூமகேத்துன்னு நாம் சொல்லுவோம். அதை பற்றி பாரதி கவிதை எழுதுகிறார். இந்த மாதிரி நிறைய அவருடைய அறியப்படாத முகங்கள் இருக்குது. அவருடைய கட்டுரைகளை படித்தா அவருடைய கவிதைகளை நாம் இன்னும் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கலாம். இதைத்தான் என்னுடைய அந்த உரை நூல்லையும் நான் வந்து சுட்டி காண்பிச்சிருக்கேன். அது ஒரு மிகப்பெரிய அனுபவம். எப்படி வந்து ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு, பாலின பாகுபாடு இருக்கோ, அதே மாதிரி வந்து கடவுளர்கள்லையும் வந்து ஆண் கடவுள் பெண் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. பாரதி வந்து அவருடைய ஆன்மீகத்துல ரொம்ப அதிகமா கொண்டாடி இருக்கக்கூடிய ஒரு இது வந்து பராசக்தி, மகா காளி அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன் வந்து குறிப்பா வந்து பெண் தெய்வங்கள் மேல அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது? முதல்ல வந்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன். இது பாகுபாடுன்னு நம்ம பார்க்க வேண்டாம். ஆன்மீகத்தில் அவங்க ரசனை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஒரு தெய்வத்தினுடைய அந்த வெளிப்பாடு, அந்த மேனிஃபெஸ்டேஷன் என்பது வந்து பிடிக்கும். அந்த பிடிச்ச அந்த மேனிஃபெஸ்டேஷனை ஒரு மார்க்கமாக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. பாரதிக்கு வந்து இந்த காரணத்தினால தான் பராசக்தி அப்படிங்கிற அந்த தெய்வம் அல்லது அந்த மேனிஃபெஸ்டேஷன் அல்லது சாக்தம் அப்படிங்கிற மார்க்கம் வந்து பிடிச்சதுன்னு நம்ம துல்லியமாக சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி அவருடைய ஆன்மீகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து கண்ணன் பாட்டு அப்படிங்கிற ஒரு படைப்பு கொடுத்துருக்காரு. கண்ணன் மேலே அப்படி உருகி பாடல்கள் பாடியிருக்காரு. விநாயகர் நான்மணி மாலை பாடியிருக்காரு. முருகன் மேலே பாடியிருக்காரு. ஏன் இயேசு கிறிஸ்து மேலே, அல்லா மேலேயும் பாடியிருக்கார். அவருடைய ஆன்மீகம் ரொம்ப பரந்துபட்டது. ஆனால் நாம் அவரை சரியான முறையில் வந்து புரிந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ ஏன் வந்து பராசக்தி பிடிக்கும் அப்படின்னா, என்னுடைய யூகம் வந்து என்னென்னா, அதற்கு காரணம் சகோதரி நிவேதிதா தேவி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடனான அந்த சந்திப்புக்கு பிறகு அவருக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கிறது. சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனைகளும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கும். ஏன்னா பராசக்தி பாரத மாதா அப்படிங்கிற அந்த ஒரு ஷிஃப்ட் இருக்குது இல்லையா, அது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம நாட்டில் சாக்தம் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு மார்க்கம். அதனால் இது தேசியத்துக்கும் நமக்கு கை கொடுக்குமே என்று பாரதியார் நினச்சிருக்கலாம். அதனால் ஒரு தீவிர சாக்தராக அவர் தன்னை மாற்றியிருக்கலாம். மெல்ல மெல்ல பராசக்தியையும் பாட அவருக்கு பிடிச்சிருக்கலாம். அதனால் இந்த மார்க்கத்தை வந்து அவர் வந்து விரும்பி தேர்ந்தெடுத்திருப்பார்னு நான் யூகிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பேசும்போது வந்து சொல்லியிருந்தீங்க, பாரதியாருடைய ஒவ்வொரு பாடல்கள்லையுமே வந்து அவர் தீர்க்க தரிசனமாக பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாடல் வந்து பர்சனலாக வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு பாடல் அப்படின்னு சொல்லுவீங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பாடல் அல்லது கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசில் வந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சமனமில்லை அப்படிங்கிற வரிகள், அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து அந்த இளமை பருவத்தில் வந்து தேடிச்சோறு நிதம் தின்று அப்படிங்கிற அந்த கவிதை, அப்புறம் வந்து இப்போ வந்து சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே அப்படிங்கிற அந்த பாடல், அப்புறம் வந்து சில சமயம் இந்த சுதந்திர உணர்வை பற்றின ஒரு சிந்தனையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் படிக்கும்போதோ பார்க்கும்போதோ என்று தனியும் இந்த சுதந்திர ராகம் அப்படிங்கிற அந்த பாடல், அவருடைய வசன கவிதை மேலே இப்போ எனக்கு அதிக அளவில் ஈர்ப்பு வந்து வந்திருக்கு. உரைநடை மேலேயும் நிறைய ஈர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதான் ட்ரெண்டிங். ஸோ ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஈர்ப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாரதியார் பாடல்கள் எங்களுக்காக சில வரிகள். சரி. வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். வெள்ளை தாமரை
பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உள்ள திருப்பாள் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்றொளிர்வாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருளாவாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். சிறப்பு. கேட்கும் போதே மனதை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு. நிச்சயமா நீங்க சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பாரதியார் பாடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களை மாதிரி இன்றைய தலைமுறைக்கு பாரதியார் ஏன் தேவையா இருக்காரு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. ஏன் தேவை அப்படின்னா குறிப்பாக மாணவர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 20ஆம் நூற்றாண்டினுடைய தமிழ் இலக்கிய சமூக மொழி வரலாறு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பாரதியாரை தவிர்த்து விட்டு படிக்கவே முடியாது. விருப்பம் இருக்கோ இல்லையோ நீங்கள் அவரை கடந்து செல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்தான் நவீன தமிழ் சிற்பி என்று அடையாளப்படுத்தப்படுகிறார். அவர் வந்த பிறகு தான் தமிழ் மொழிக்கே ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. நம்ம தமிழ் அன்னைக்கு ஒரு நவீன உடை குறித்து இந்தாம்மா இதை அணிந்துகொள் என்று கொடுத்தவர் அவர். இதையும் தாண்டி ஏன் நமக்கு அவர் தேவை அப்படின்னா அவருடைய வரிகள் எல்லாமே வெறும் வரிகளாக இருக்கிறதில்ல. அவற்றை படிக்கும்போது நமக்குள்ள வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அல்லது ஒரு ஆறுதல், ஒரு நம்பிக்கை எல்லாமே கிடைக்குது. இப்போ அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற அந்த எளிய வார்த்தைகள் தான். ஆனால் அந்த சொற்சேர்க்கை இருக்கு இல்லையா, அது இன்று வரைக்கும் நமக்கு சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அது சொல்லும்போது நமக்கு ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்படுது. அண்மையில் அமரன் திரைப்படத்தில் கூட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இராணுவ வீரர்கள், எல்லாருக்குமே தமிழ் தாய்மொழி இல்லை, ஆனால் எல்லோருமே அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற அந்த வரியை சொல்கிறாங்க. அவங்களுக்கும் கூட மெய் சிலிர்ப்பு ஏற்படுது. அப்படின்னா அவருடைய மொழி ஆளுமை, அந்த வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய வீரியத்தை நம்மால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அக்னி குஞ்சு, காட்சி பிழை, வேடிக்கை மனிதர்கள், இந்த மாதிரி நிறைய அவருடைய சொற் சேர்க்கைகள் இன்று வரைக்கும் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அதை தவிர ஒரு தனி மனிதராக அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் கூட அதுவே ஒரு மிகப்பெரிய உந்து விசை தான், ஒரு பிரமிப்பு தான். எப்படி 38 ஆண்டுகளுக்குள்ள ஒரு மனிதரால் கிட்டத்தட்ட ஒரு 138 ஆண்டு கால வாழ்க்கையை வாழ முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஆச்சரியம். அவருடைய கருத்துக்கள் உங்களுக்கு உடன்பாடாக இருக்கலாம், முரண்பாடாக இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கிறாரே எப்படி? அவருக்கு மிகப்பெரிய அளவிலான சொத்து கிடையாது, பணம் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, முப்பொழுதும் வறுமை தான். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழலில் கூட அவர் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்தார், தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தார். அவருக்கு நம்ம வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தது, அவ்வளவு நெருக்கடி இருந்தது. ஆனாலும் அவருடைய தேசிய பணியோ அல்லது கவிதை பணியோ எதுவுமே, சமூக பணியோ கூட முடங்கவே இல்லை. தொடர்ந்து அவர் இயங்கிக்கிட்டே இருந்தார். அந்த ஆன்ம பலம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு காலம் அவர் இளம் வயதில் இறந்திருக்கலாம். ஆனால் ஒரு 10-15 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்காக, சமூகத்துக்காக, மொழிக்காக ஒருவரால் கொடுக்க முடிகிறது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் அவர் வாழ்ந்த காலகட்டம். அவருடைய கவிதைகள் அன்றைய காலத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக, ஒரு கண்ணாடியாக நமக்கு இருக்குது. அவர் இந்த அளவுக்கு பேசப்படுகிறார் என்பதற்கு அவருடைய அந்த காலகட்டம், அந்த சுதந்திர காலகட்டமும் ஒரு முக்கியமான காரணம். அவர் ஒரு நிரந்தர கலங்கரை விளக்கம். அவருடைய கவிதை புத்தகத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டா கூட அது 100-120 ஆண்டுகள் பழசு தான், டெக்னிக்கலாக பார்த்தா பழசு தான். ஆனால் இன்றைக்கும் கூட கவிதை புத்தகத்தை எடுத்து படித்தா இன்று புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை கையில் ஏந்தி கொள்வது போல் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்று வரைக்கும் அவருடைய கவிதை வரிகளை திரைப்பட தலைப்புகளாக வைக்கிறாங்க. அவருடைய பாடல் வரிகளை இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்க. அவரை மேற்கோள் காட்டாத இடமே இன்றைக்கி இல்லை.
ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அதற்கு உண்டான அங்கீகாரம் அவருக்கு இல்லை. இந்த மாதிரி நிறைய ஆச்சரியங்கள் அவரை படிக்க படிக்க நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு அவர் ஒரு குரு, நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு கடவுள் அவர். ஆனால் வாழ்ந்த காலத்தில் எந்த ஒரு அங்கீகாரமுமே இல்லாமல், மதிப்பும் இல்லாமல் வாழ்ந்தவர். ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுவே ஒரு பெரிய லட்சியம். ஏன்னா லட்சியவாதம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அவங்க வந்து தன்னை விட உயர்ந்த ஒன்றுக்காக தங்களுடைய உயிரையே துச்சமாக நினச்சி கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைய தலைமுறை அவரிடமிருந்து கற்றுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் வந்து நீங்க பாரதியாரை புரிஞ்சுக்கிட்ட விதமும், அந்த வார்த்தைகள்ல விவரிச்ச விதமும் வந்து கேட்கும் போதே வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு இந்த பேட்டி முழுவதுமே. இந்த சக்திதாசன்ங்கிற ஆவணப்படம் பத்தி நீங்க வியூவர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. இந்த சக்திதாசன் அப்படிங்கிற ஆவணப்படம் வந்து யூடியூப்பில் வெளியாகியிருக்கு. அனைவருமே வந்து ஆறாமற பொறுமையாக ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, பல முறை பார்க்கலாம். ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம். பாரதியாரை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கணும் என்று ஆசைப்படுகிறவர்கள், பாரதியாரினுடைய ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த ஆவணப்படத்தை தவறாமல் பாருங்கள். இதில் பாரதியாராக நடிச்சிருக்கிற திரு கார்த்திக் கோபிநாத் ஆகட்டும், இயக்குனர் திருமதி உஷா ராஜேஸ்வரி அவர்களாகட்டும், தயாரிப்பாளர் சௌந்தர்யா சுகுமார் மேடம் ஆகட்டும், கேமரா பர்சன் திரு ரோஷன் ஆகட்டும், எல்லோருமே முழுமையாக அர்ப்பணிப்போட ஒரு கூட்டு முயற்சியோடு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். என்னுடைய தந்தையார் திரு ராஜ்குமார் பாரதியினுடைய இசையில் வந்திருக்கக்கூடிய அரிய பாடல்கள், நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. பகைவனுக்கு அருள்வாய் அப்படிங்கிற பாடல் இந்த ஆவணப்படத்தில் இருக்குது. வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான் அப்படிங்கிற அரிய பாடல், பாரதியாருடைய பாடல் இந்த ஆவணப்படத்தில் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது ஒரு இசை விருந்தும் கூட. பாரதியாருடைய அந்த திக்குகள் எட்டும் சிதறி அப்படிங்கிற அந்த அரிய கவிதை ஒரு நாட்டிய வடிவத்தில் இந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு வறண்ட டாக்குமெண்ட்ரி கிடையாது, இது ஒரு மசாலா டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இதை இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா தரப்பினருமே பார்க்கலாம். எல்லோருக்குமே புரிகின்ற அந்த எளிய மொழியில் தான் இதை கொண்டு வந்திருக்கோம். பாரதியார் இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு, அவர்கிட்ட இன்னும் நெருக்கமாகறதுக்கு இந்த ஆவணப்படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், ரொம்ப நன்றி.